அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு கிளம்பின டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரி விதிச்சாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இந்தியா அப்படியே நடுநடுங்கி போயிரும், வந்து தங்க கிட்ட சரண்டர் ஆகும் அப்படின்னு பகல் கனவு கண்டாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? யார் முதல்ல பிளிங்க் பண்ணாங்க? யார் முதல்ல பணிஞ்சு போனாங்க? ட்ரம்பா பாரத பிரதமர் மோடியா? இன்றைக்கு காலையில் வந்த செய்தியை படிச்சோம்னா தெளிவாக தெரியுது. ட்ரம்ப் தன்னோட வாயாலேயே ஒத்துக்கொண்டிருக்கிறாரு, தான் வந்து இந்தியா மேல விதிச்ச இறக்குமதி வரி பேக் ஃபயர் ஆயிருச்சு, அதனால இந்தியா படியவே இல்லை, இறங்கி வரவே இல்லை. ஆனா இதனால இந்திய அமெரிக்க உறவுகளே நாசமா போயிருச்சு, இது பெரும் பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க நண்பர்களே, யார் முதல்ல இறங்கி வந்தது? இந்தியாவா அமெரிக்காவா? ட்ரம்பா பாரத பிரதமர் மோடியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் முதல்ல இறங்கி வந்தான்னு நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். த டாரிஃப் ஷாக். உலகத்துக்கே நான் அதிர்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு டாரிஃபை இறக்குமதி வரியை கையில் எடுத்தாரு ட்ரம்ப். அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போறேன் அப்படின்னு இந்தியா பொருட்களின் மீது 50% வரை இறக்குமதி வரி விதிச்சாரு. அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குது, அதனால தான் அதை நிறுத்தினாங்கன்னா நாங்க இங்க குறைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. சொன்னாருலாம் சொல்லக்கூடாது, மிரட்டினாரு. இந்தியா பணியில அப்படின்னா உடனே இந்தியாவை கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க ட்ரம்பும் அவருடைய கையாளுகளும். ஆனால் இதற்கு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, எங்களுக்கு இந்தியாவுடைய நலன் தான் முக்கியம், இந்தியாவில் வாழ்கிற 140 கோடி மக்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம். இந்தியாவுக்கு எங்க கச்சா எண்ணெய் விலை குறைவாக கிடைக்குதோ, எங்க வாங்கினா இந்திய மக்களுக்கு அதிக பலனோ அங்கதான் நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொன்னதோட இல்லாம, நீங்க ஜூலை மாதத்துக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்குமான வித்தியாசத்தை, கச்சா எண்ணெய் இறக்குமதியில சொல்றேன், அந்த வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வாங்கினதை விட ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட 10% கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்கி இருக்கிறோம் ரஷ்யா கிட்ட இருந்து. தெளிவாகவே இந்தியா உங்களுடைய மிரட்டலுக்கு அடிபணியாது அப்படின்னு வாயை திறக்காமலே இந்தியா ட்ரம்புக்கு பாடம் புகட்டி இருக்குது. அதனால தான் இப்பொழுது ட்ரம்ப் புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்தியாவின் மீது அதிகப்படியான வரியை விதிச்சது வேலைக்காகல, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய ரிஃப்ட், உரசல், மோதல் ஏற்பட்டுருச்சு. இந்திய அமெரிக்க உறவுகளே பாழாய் போயிருச்சு, இது பெரிய பிரச்சனையா வந்து விடிஞ்சிருச்சப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறாரு. இந்திய பொருட்களின் மீது இறக்குமதி வரிய ட்ரம்ப் ஏத்த இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிற கச்சா எண்ணெயுடைய அளவை ஏற்றிக்கிட்டே போயிருக்குது. இந்தியா இஸ் நாட் டெஸ்பரேட். அமெரிக்கா வந்து இந்தியாவின் மீது டாரிஃப் விதிச்சதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியா வந்து தன்னுடைய விவசாயத்துறையை அமெரிக்க நிறுவனங்களுக்கு திறந்து விட மாட்டேங்குது, அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான். அது மட்டுமல்ல, இந்தியா வந்து அமெரிக்க பொருட்களின் மீதான டாரிஃப் இறக்குமதி வரியை முற்றிலுமாக 0 பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா இந்தியாவின் மீது 50% இறக்குமதி வரியை விதிச்சது. இதுக்கு இந்தியாவுடைய பதில் என்ன? நாங்கள் டெஸ்பரேட்டாக இல்லை, எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வைத்த வழி கிடையாது சாமி, நாங்கள் எங்களுடைய டேர்ம்ஸில் தான் நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம், எங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து நாங்கள் இறங்கி போக மாட்டோம். நீ அமெரிக்காவாவே வேணாலும் இரு, நீ என்ன வேணா மிரட்டு,
ஆனால் நாங்கள் வந்து அப்படியெல்லாம் நாங்கள் தலையை குனிஞ்சுக்கிட்டு முன்னாடி நிற்க முடியாது, நாங்கள் மண்டி ஓட முடியாது, நாங்கள் இறங்கி போக முடியாது அப்படின்னு இந்தியா தெளிவான செய்தியை அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்குது. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இப்பொழுது இந்தியா இறங்கி வரவில்லை, ஆனால் அமெரிக்கா தான் இப்பொழுது இறங்கி வந்திருக்குது. இறங்கி வந்து முதல் ஸ்டெப்பாக புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அமெரிக்கா தன்னுடைய இறக்குமதி வரியை குறைப்பதை தவிர வேற வழியே இல்லை. இந்தியா வேணும்னா இதை செஞ்சுதான் ஆகணும். இந்தியாவை மிரட்டி பார்த்தது அமெரிக்கா. ஆனால் மிரட்டியெல்லாம் எங்ககிட்ட மீன் குஞ்சு பிடிக்க முடியாது சாமி அப்படின்னு இந்தியா அப்படியே ஒரு இரும்பு சுவரை போல ஸ்ட்ராங்காக நின்றுருக்குது மோடி அவர்களுடைய தலைமையின் கீழே. இது வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யம் நண்பர்களே. உலகம் என்ன பார்க்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து இந்தியாவை மட்டுமில்ல உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் மிரட்டுகிறதை உலகம் பார்த்தது. அப்படி அமெரிக்கா மிரட்டிய போது அமெரிக்காவுக்கு அடிபணியாம ஸ்ட்ராங்காக நின்ற ஒரே நாடு இந்தியா தான் அப்படிங்கிறதையும் உலகம் பார்க்குது. அமெரிக்கா எவ்வளவுதான் மிரட்டினாலும், எவ்வளவுதான் இந்தியாவை பழிவாங்குவேன் அப்படின்னு சொன்னாலும் இந்தியா வந்து வாயே திறக்காம அப்படி உறுதியாக, இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊர் பாணியில் சொல்லணும்னா அப்படி கல்லுனி மங்க ரேஞ்சுக்கு நம்ம நாடு நிற்குது. இதை பார்த்து இன்றைக்கு உலகமே மூக்கில் விரல வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். இதுதான் மோடியுடைய டிப்ளமசி அப்படின்னே சொல்றாங்க நண்பர்களே. நட்புக்கு கை கொடுப்போம், ஆனால் மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னும், இந்தியாவுடைய நலனை தவிர நாங்கள் வேற எதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் அப்படின்னு மோடி அவர்களுடைய தலைமையிலான இந்தியா உறுதியாக நிற்பது இந்தியாவின் பின்னால் பல நாடுகளை அணிவகுக்க செஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் இன்றைக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க. இந்த விஷயத்தில் உலக அமைப்பு வேகமாக மாறி வருது. ஒற்றை போலீஸ்காரனாக உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அமெரிக்காவுடைய சக்தி நாளுக்கு நாள் வேகமாக குறைந்து கொண்டு வர, இன்னொரு பக்கம் சீனா வேகமாக வளர்ந்து வருது. அதே சமயத்தில் நாங்கள் தனியாக தான் நின்று ஆவர்த்தனம் செய்வோம், இந்தியாவும் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவராக வரப்போகுது அப்படின்னு இன்றைக்கே ஒரு பெரிய பவராக நின்று சாதித்து காட்டி வருது இந்தியா. அதற்கு உலக நாடுகளுடைய ஆதரவையும் இப்பொழுது பெற்றிருக்குது இந்த ட்ரம்புடைய ஆசீர்வாதத்தால். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்திருக்கிற இந்த பிரச்சனை வெறும் இறக்குமதி வரியை பொறுத்து மட்டும் இல்லை நண்பர்களே. இது வந்து நம்முடைய மரியாதையை பொறுத்தது. இந்தியாவுடைய சுய கௌரவம், சுயமரியாதை, உலக அரங்கில் இந்தியாவுக்கு இருக்கிற மரியாதை, செல்வாக்கு எல்லாவற்றையும் இதில் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும். அமெரிக்காவுடைய இந்த மிரட்டலுக்கு அடிபணியாததோடு மட்டுமில்லாமல் இந்தியா அமைதியாக உறுதியாக நின்றதன் மூலமாக உலகுக்கு இந்தியா சொல்லியிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? நாங்கள் பழைய பாரதம் இல்லை. 200 ஆண்டுகளாக பிரிட்டிஷார் எங்களை ஆண்டபோது நாங்கள் இருந்த ஒரு வீக்கான இந்தியா இல்லை. அதற்கு பிறகு காங்கிரஸார் ஆண்டபோது இருந்த வீக்கான பலவீனமடைந்த ஒரு இந்தியா இல்லை. காங்கிரஸார் ஆண்டபோது இருந்த முதுகெலும்பில்லாத ஒரு நாடாக நாங்கள் இருக்கவில்லை. மேற்கத்திய நாடுகள் மிரட்டுனா அடிபணியக்கூடிய நிலையில் நாங்கள் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் 4வது ஆகப்பெரிய பொருளாதாரம். உலகத்திலேயே பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் ஆக அதிகமான பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கிற நாடு எங்க நாடு தான். உலகத்திலேயே சர்வீசஸ் செக்டார்ல, ஐடி செக்டார்ல, சாஃப்ட்வேர்ல நம்பர் 1 நாடாக இருக்கிறது எங்களுடைய நாடு தான். இது மட்டுமில்ல, இத்தனை ஆண்டுகளாக சைனா மட்டும்தான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்னு இருந்த அந்த நிலையவே மாற்றி இப்பொழுது இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறிடுச்சு. உலகத்திலேயே 2வது ஆக அதிக செல்போன் தயாரிக்கிற நாடாக இந்தியா மாறி இருக்குது. அதுவும் கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ளாக.
உலகத்திலேயே ஆக அதிக மக்கள் வாழுகிற நாடு, ஆக அதிக ஜனத்தொகையை கொண்ட நாடு எங்களுடைய நாடு தான். 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற எங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் இருக்குது இல்லையா, அந்த மிடில் கிளாஸ் உடைய அளவு, நடுத்தர வருமானம் கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்குது இல்லையா, அந்த குடும்பங்களுடைய ஜனத்தொகை மட்டுமே அமெரிக்காவுடைய மொத்த ஜனத்தொகையை விட அதிகம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த செல்வாக்கு மிகுந்த நாடாக இன்றைக்கு இந்தியா விளங்குது அப்படிங்கிறத உலக அரங்குல நாம நிரூபிச்சிருக்கிறோம். இந்தியாவுடைய சுய கௌரவத்தை, மரியாதையை நாம நிலைநாட்டி இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டி பணிய வைக்க முடியும் நினைச்சாரு. ஆனா இந்தியாவோ படு ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கு உலகத்துடைய மரியாதையை சம்பாதிச்சிருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அமெரிக்கா மட்டுமில்ல, வேற எந்த நாடாக இருந்தாலும், அது அமெரிக்காவாகவே இருந்தாலும், ஒரு பிரச்சனைன்னு வந்தா, ஒரு வர்த்தக டீல் அப்படின்னு வந்தது அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள்ல இந்தியா சரிக்கு சமமாக நின்றுதான் பேசுமே ஒழிய அமெரிக்காவுக்காக, மேற்கத்திய நாடுகளுக்காக அடிபணிந்து போகிற நாடு நாங்க இல்லை அப்படின்னு பாரதம் நிரூபிச்சிருக்குது. மொத்தத்துல நண்பர்களே, இந்தியாவுக்கு பாடம் புகட்டணும்னு ட்ரம்ப் கிளம்பினாரு. ஆனா உண்மையில அமெரிக்காவுக்கு இந்தியா தான் பாடம் எடுத்திருக்குது, பாடம் கத்து கொடுத்திருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்தியா உறுதியாக நின்றதுனால இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதா உண்மை. இன்றைக்கு பவர் அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஒரு புது டெஃபினிஷனை இதை கொடுத்திருக்குது இந்தியா. உண்மையான பவர் அப்படின்னா என்னன்னா, உறுதியாக நிற்கிறது, தன்னுடைய நாட்டு மக்களுக்காக உறுதியாக நிற்பது பவர் அப்படின்னா இன்றைக்கு இந்தியா. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.